இன்னைக்கு வந்து குன்னூருக்கு எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, மெயினா வந்து இப்ப உங்க எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாடு முழுக்க உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் ரத யாத்திரை ஊர்வலம். அந்த வகையில் இன்னைக்கு உதகையில குன்னூர்ல எங்களுடைய உள்ளம் தேடி இல்லம் நாடி ஆலோசனை கூட்டம் நடக்க இருக்கிறது. இன்றைக்கு மாலை ஒரு பொதுக்கூட்டம். அது மட்டும் இல்லாம இங்க எங்களுடைய மாவட்ட செயலாளர் பத்மநாபன், அவர்களுடைய உறவினர்கள் எல்லாரும் படுகாஸ் இனத்தை சேர்ந்தவங்க, அவங்க வீட்டுக்கு நான் வரணும் அப்படின்னு அவங்க வந்து அன்பாக அழைச்சாங்க. அந்த தட்டு நான் வந்து அந்த அன்புக்கு வந்து நாங்க அடிபணிஞ்சவங்க. சோ அவரோட அன்பை ஏற்றுக்கிட்டு இன்னைக்கு வீட்டுக்கு வந்தோம். சோ இங்க இருக்கிற அனைத்து படுகாஸ் மக்களையும் பார்த்தது, அவங்க பாரம்பரிய உடையை அணிந்து அவங்களுடைய இணைந்து அவங்களுடைய பாரம்பரிய நடனம் ஆடினது, அவங்களுடைய பாரம்பரிய உணவு எனக்கு கொடுத்தாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருந்தது. அது பேர் என்ன சொன்னீங்க? எண்ணெட்டு, அப்புறம் அந்த அவரைக்காய், அது அவரை குழம்பு, எண்ணெட்டு அவரை குழம்பு, அதுதான் அவங்களுடைய பாரம்பரிய உணவு. அவங்களே சமைச்சு அன்போடு அதை கொடுத்தாங்க. நான் சாப்பிட்டேன், ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருந்தது. நான் வந்து ரூமுக்கும் பார்சல் கொண்டு போறேன்னு சொல்லிடுறேன், அந்த அளவுக்கு டேஸ்டா இருந்தது. என் கூட வந்து எல்லாருக்கும் அது கொடுக்க சொன்னேன், எல்லாரும் சாப்பிட்டாங்க, நல்லா இருந்துச்சு. என்னன்னா, நம்ம இன்னைக்கு வாழ்க்கையில எந்த உயரத்துக்கு வேணாலும் போலாம். ஆனா அவங்கவுங்களுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு, அவங்கவுங்களுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு, அதை நாம் மதிக்கணும். அதுதான் கேப்டன் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. ஜாதி மதம் இனம் மொழிகளுக்கு அப்பாற்பட்டு நாம் அனைவரும் ஒன்றே தெய்வம் ஒருவரே குலம் அப்படின்னு வாழ்கிறோம். எல்லாருமே இந்த அன்பு உலகத்தில் சகோதர சகோதரிகள் தான், எந்த பாகுபாடு இல்லை. யூஸ்வலி நான் கேள்விப்பட்டிருக்கேன், படுகாஸ் மக்கள் ரொம்ப ரொம்ப வந்து பாசத்துக்குரியவர்கள், அன்புக்குரியவர்கள். அந்த வகையில் இங்க நான் வந்ததுல மகிழ்ச்சி. இப்ப இதை முடிச்சு தேயிலை தோட்டத்துக்கு போறேன், அங்க இருக்கிற தொழிலாளர்களையும் சந்திக்க இருக்கிறோம். அதுக்கு முடிச்சு ஈவினிங் பொதுக்கூட்டம். நாளை நான் கோயம்புத்தூருக்கு சென்று என்னுடைய பணிகளை தொடர இருக்கிறேன். நீங்க எதுவும் கேட்கணும்னா என்கிட்ட கேளு. மேடம், விஜய் வந்து நம்ம தற்கொலையில் நோ கமெண்ட்ஸுங்க, நிறைய நான் சொல்லிட்டேங்க. அதனால வந்து தேமுதிகவை பத்தி கேளுங்க, எங்களுடைய செயல்பாடு, எங்களுடைய அடுத்த கட்ட அது கேளுங்க, நான் சொல்றேன். திமுக கூட்டணி நிலைப்பாடு அதாங்க, ஜனவரி 9 கடலூர்ல மாபெரும் ஒரு மாநாடு, அதாவது மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0 வச்சிருக்கோம். அந்த கடலூர் மாநாட்டில் தான் எங்களுடைய தெளிவான முடிவுகளை எடுத்து அறிவிக்க இருக்கிறோம். ஆமா, அது வரைக்கும் எந்த கட்சி வளர்ச்சி, நாங்க இப்ப 234 தொகுதிக்கும் போனோம். பூத் கமிட்டி அமைக்கிற வேலை, BL2 கலெக்டர் கொடுத்து ஒப்புதல் ரசீது. சோ அடுத்த தேர்தலுக்கு தேமுதிக இன்னைக்கு தயாரா இருக்கு. 80% ஒர்க் முடிச்சிட்டோங்க, இன்னும் 20% அதை முடிச்சு ஜனவரி 9 மாநாடுக்கு நாங்க தயாராகிறோம். குரு பூஜை இருக்கு நடுவுல, தலைவருடைய 2வது குரு பூஜை டிசம்பர் 28ங்க. சோ இதுக்கெல்லாம் எங்களை ஆயத்தப்படுத்தி மாநாடு முடிச்சு அதுக்கப்புறம் ஒரு தெளிவான முடிவு எடுத்து அறிவிப்போம். வாக்கு திருட்டுங்கிறாங்க. நேத்து கூட நான் எல்லா இடத்துலயும் அதை சொல்லிட்டு வரேன். வடநாட்டினவரை இங்க வாங்க, வேலை பாருங்க, வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்திக்கங்க, சம்பளம் வாங்க. ஆனா ஓட்டுரிமை என்பது அவங்க பிறந்த மாநிலத்துலதான் இருக்கணுமே ஒழிய, இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து உங்களுக்கு ஓட்டு உரிமை என்பது தவறான ஒரு முன்னுதாரணம் ஆயிரும். இங்க இருக்கிறவங்க ஓட்டு எல்லாம் எடுத்து அவங்களுக்கு கொடுக்கறது எந்த வகையில் நியாயம் இல்லை. அதற்கு தேமுதிக என்னைக்கும் துணை நிற்காதுங்க. நிச்சயம் அந்த மாதிரி தப்பு நடக்காதுன்னு நம்புறோம். மீறி நடந்தால் நிச்சயம் மக்கள் புரட்சி வெடிக்கும். கூட்டணி அமைஞ்சா நீலகிரியில தேமுதிக போட்டிருக்கோம். வலுவான கூட்டணி அமைஞ்சா நீலகிரியில தேமுதிக. சார், எங்களை பொறுத்த வரைக்கும் 234 தொகுதியிலும் தேமுதிக வலுவாதான் இருக்குங்க. அதனால இன்னைக்கு இங்க அங்கன்னு நாங்க சொல்ல முடியாது. நீங்களே பாக்குறீங்க, இன்னைக்கு வந்து எங்க மாவட்ட செயலாளர் சொல்றப்பதான் எனக்கே தெரியுது, 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். யூஸ்வலா எந்த ஃபங்க்ஷன் எது இருந்தாலும் விஜய் பிரபாகர் வருவார். ஏன் அப்படின்னா 10 வருஷமா கேப்டன் சிக் ஆனதுக்கு அப்புறம் நான் என்னுடைய செயல்பாடு மொத்தம் ஒன்லி கேப்டனை கவனிப்பதும் கேப்டனை எப்படியா காப்பாற்றணுன்றதுல மட்டுமே நான் போக்கஸ்டா இருந்ததுனால இந்த உதய மண்டலத்துக்கு நான் வந்து 10 வருஷம் ஆச்சு. அவரு சொல்லும் போது எனக்கே தெரியுதுங்க. பட் தலைவருடைய முடிவு வந்து இறைவன் வந்து விதித்ததாக நினைச்சு இன்னைக்கு அவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்த பாதையில நாங்க சென்று கொண்டிருக்கிறோங்க. உறுதியாக அவரோட லட்சியம், கொள்கைகளை வென்று எடுக்கும் தேமுதிகன்னு சொல்றேன். நேற்று வரைக்கும் இன்னைக்கு நீங்க வர ஒரே பிரைட் ஆயிடுச்சு. ஆமா, தேமுதிகனா அப்படிதான், அப்படியே பிரைட் ஆயிருங்க.
நீங்களே சொல்லிட்டீங்க. ஆமா, அதுதான் தேமுதிகாங்க. அதனால நம்ம வந்து நீங்க சொன்னதுக்கு நான் சொல்றேன், அது ஃபன்னா எடுத்துக்கலாம் இல்ல எப்படி நீ எடுத்துக்கிறவங்க பொறுத்து. பட் எப்பவுமே கேப்டன் எங்களுக்கு சொன்னது என்னன்னா, நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம், அவ்வளவுதான். நம்ம வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் தலைவர் கட்சி ஆரம்பிச்சார். ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் எங்களுடைய பயணம் தொடருது. நிச்சயமாக இயற்கையும் எங்களுக்கு எப்பவுமே துணை நிற்கும். அதுல எங்களுக்கு மாற்று கருத்தே இல்லைங்க. அந்த வகையில் இன்னைக்கு எங்களுக்கு இயற்கை துணையா இருக்காங்க. அதனால அந்த பிரபஞ்சத்திற்கு இந்த நேரத்துல நான் நன்றிகளை சொல்றேன். தாக்கம்னா எப்படி புரியல? இல்ல, களத்துல நீங்க எதிர்பார்க்கிற அளவு மாபெரும் வெற்றி தேமுதிக இந்த முறை பெறுங்க. மிகப்பெரிய வெற்றியை நாங்க நிச்சயம் பெறுவோம். இன்னைக்கே அது முடிச்சு 3 மாதத்தில் உள்ளாட்சி தேர்தல் வர இருக்கிறது. அந்த உள்ளாட்சி தேர்தலையும் தேமுதிக மிக பிரம்மாண்ட வெற்றி பெறும். தமிழ்நாடு முழுக்க தேமுதிகவின் நிர்வாகிகள், நம்மளுடைய தொண்டர்கள் அரசு பதவிக்கு வந்து தலைவர் எங்களுக்கு சொன்னது போல மக்களுக்காக நாட்டுக்காக உண்மையாக உழைப்பாங்க. நிச்சயம் அது 26 எலெக்ஷன் பிறகு நீங்க பாக்கலாம். நல்லா போயிட்டு இருக்குங்க. 2026ல அதிமுக தேமுதிக ராஜ்யசபா சீட் ஒண்ணு தரேன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க. அப்படி வழங்கும் பட்சத்துல நீங்க அதை ஏத்துக்குவீங்களா மேடம்? இல்ல, அதுதான் நான் இன்னைக்கு வந்து சொல்ல முடியாது. என்ன ஏற்கனவே அங்க இருந்தோம், அவங்க எழுதி கொடுத்து கையெழுத்து போட்டு கொடுத்ததுதான். அது 25 வரும்னு நினைச்சோம், அது 26ன்னு சொல்லியிருக்காங்க. அதனால வெறும் ராஜ்யசபா சீட்டுக்காக மட்டும் கூட்டணி அமைப்பது தேமுதிகவின் எண்ணமோ ஐடியாவோ கிடையாது, உறுதியா நான் சொல்றேன். அதனால தொண்டர்கள் விரும்பும் கூட்டணி, தமிழக மக்கள் விரும்பும் கூட்டணியை தேமுதிக அமைக்கும். அதனால 26 தேர்தல் நிச்சயம் மக்களே போற்றக்கூடிய, தொண்டர்களை விரும்பி உழைத்து இந்த வெற்றி கனியை கேப்டன் காலடியில கொண்டு போய் சேர்ப்பாங்க. அதுல நாங்க கான்பிடென்டா இருக்கோம். ரொம்ப நான் தான் எல்லாம் சொல்லிட்டு தானே. சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். ஒவ்வொரு ஊர்லயும் நான் சொல்றேன். நேற்று கோயம்புத்தூர்ல கூட சொன்னேன், ஏர்போர்ட்ல ஒரு பொண்ணு பாலியல் வன்கொடுமை. நேற்று ராம்நாட் போனேன், அங்க ஒரு பொண்ணை வந்து ஸ்கூல் போற புள்ளைய ஒரு பையன் குத்தி கொல்றான். இது மாதிரி விருதுநகர் எல்லா மாவட்டத்திலும் இது இருக்குங்க. நான் சொன்னா சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அதுக்கு மெயின் ரீசன்ங்க டாஸ்மாக், கள்ளச்சாராயம், போதை. யாருக்கும் வேலை இல்லைங்க. இதுதான் மெயின் ரீசனா இருக்கு. எல்லா ஊர்லயும் தொழிற்சாலைகள் வரணும், நிறைய வேலை வாய்ப்பை உருவாக்கி தரணும். எல்லா ஊர்லயும் விவசாயமும் நெசவு நல்லா இருக்கு. இப்ப ஊட்டிலாம் பாருங்க, வெறும் தேயிலையை மட்டுமே நம்பி இருக்கின்ற மக்கள். அந்த தேயிலையை இன்னும் பெஸ்டா எப்படி கொண்டு போகலாம்? கேப்டனுடைய எண்ணமே என்னன்னா, அதுல வேற என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் பண்ணலாம், அது எப்படி ஃபாரின் எக்ஸ்போர்ட் பண்ணலாம், அது மூலம் எப்படி மக்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய தொலைநோக்கு பார்வையாக இருந்தது. தலைவர் நிச்சயம் ஜெயிச்சு சிஎம் ஆயிருந்தா இந்த ஆண்டுகளில் அதெல்லாம் நிரூபிச்சிருப்பாரு. அதனால அவரை தவற விட்டது மக்கள் தான். அதனால 26க்கு அப்புறம் அவர் கனவுகள், லட்சியங்கள் ஒன்னொன்னாக நிறைவேறும்.